மதுரையில் இந்து முன்னணி சார்பில் சங்கிகள் நடத்தும் முருகர் மாநாட்டை அரசியலுக்காக மதத்தால் மக்களை பிளவுபடுத்துவதற்கான ஆயுதமாக பயன்படுத்துவதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள கங்காதரேஸ்வரர் திருக்கோவில் திருத்தேரோட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மேயர் பிரியா மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, இன்று மட்டும் 24 கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற்ற நிலையில் வரும் 8ஆம் தேதி 74 கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற உள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் 3500 குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் என்று கூறினார். கல்வி விருது என்ற பெயரில் 300 பேருக்கு மட்டும் விருது அளித்துவிட்டு விஜய் பப்ளிசிட்டி தேடி வருவதாக அவர் தெரிவித்தார். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் முருகர் மாநாடு முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்தும் மாநாடு என்று கூறிய அவர், அரசியலுக்காக மதத்தால் மக்களை பிளவுபடுத்தும் ஆயுதமாக இந்த மாநாட்டை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு, அது அரசியல் மாநாடு. அதற்கும் திருக்கோயில் சார்பின்ற நிகழ்ச்சிகளுக்கும் பல வேறுபாடுகள் இருந்தது. நாங்கள் அரசு சார்பிலே நடத்தப்பட்ட மாநாடுகளில் 27 நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள். 2 நாள் நிகழ்ச்சி. நாங்கள் திட்டமிட்டு எந்த கூட்டத்தையும் வரவழைக்கவில்லை.